வணக்கம். இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு காங்கிரஸ் மீது திமுக தேவையில்லாத அவதூறுகளை துவிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா கூட்டணியில் 20 வருஷமாக நாங்கள் இருந்தோம். இதுக்கு மேலேயும் அவங்க இவ்வளோ தூரம் கூட இருந்து அவங்களோட வெற்றிக்காகவும் நாங்கள் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டு எங்கள் மேலே அவதூறு, அந்த துரோகிகள், மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், துரோகம் செய்கிறவங்க 20 வருஷம் எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்சி 20 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒருத்தரோட பாதி ஏஜ் ட்ராவல் பண்ணி ஒவ்வொருத்தரும் திமுகவுக்கும் உழைச்சிருக்காங்க, எங்களோட கட்சிக்கும் நாங்கள் உழைச்சிருக்கோம். எங்களுக்கு அதுக்கான பிரதிபலன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கை, அந்த கூட்டணி தர்மம் இதெல்லாம் வச்சு தான் காங்கிரஸ் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்க கூட பயணிச்சிருக்கு. வெளியே வந்ததுக்கான காரணம் நம்மளுடைய காங்கிரஸுடைய எம்பி மாணிக் தாக்கூர் அவர்கள் அண்ணன் கூட பார்த்திங்கன்னா அது கிளியராக அவர் சொல்லியிருந்தார். ஏன் நாங்கள் சொல்லலை, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது எல்லாருமே தோத்துட்டு இருக்காங்க. தோத்துட்டு இருக்கும்போது கனெக்டிங் கால், பிஜேபியோட கனெக்டிங் கால் திமுகவோட வருது. பின்பு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கனெக்ட் ஆகுது. இது சிவி சண்முக அண்ணனும் அன்றைக்கி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு பேபி அவர்களும் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேர் ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஒரு கவர்மெண்ட்டு, அதுக்காக உங்களோட இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது இது துரோகம் இல்லையா? இது தவறு இல்லையா? அப்போ எப்படி கூட்டணி கட்சினா நாங்கள் எப்போவுமே பிஜேபியோட ஒருங்கிணைந்து வரமாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திமுகவுக்கு தான் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் தவிர நாங்கள் அதிமுகவோட கிடையாது. நாங்கள் ஏன் அதிமுகவோட போகணும்? நாங்கள் ஏன் பிஜேபியோட ஆதரவில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கணும்? இது மக்களும் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் உடனே 5ஆம் தேதி எல்லா எம்எல்ஏக்களும் டெல்லிக்கு போயிட்டு அங்கே விரிவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விரிவாக சொல்லிவிட்டு 6ஆம் தேதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அவர் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஏன்னா பின்வாசல் வழியாக எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி வரக்கூடாது அப்படின்ட்டு. அது மாணிக் தாக்கூர் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட்டணிக்கான ஒரு இது நடந்தது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி விசிக அண்ணன் தலைவர் திரு திருமாவளவன் அண்ணனும் அதை பற்றி சொல்லியிருந்தார். அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவரும் சொல்லியிருந்தார் தலைவர். அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக் IMUL அவங்களும் இதை உறுதிப்படுத்திட்டாங்க. இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் பலிகேடா? காங்கிரஸ் நாங்கள் என்ன பண்ணோம்? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்களும் இந்த கூட்டணியிலிருந்து இந்த பழியை நாங்களும் ஏற்றுக்கணும்னு சொல்ல வராங்களா? அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சு தான் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போனோம். என்றைக்கும் காங்கிரஸ் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. அப்படி துரோகம் பண்ணுறதா இருந்தால் 20 வருஷமாக ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்களுக்கும் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குன்ட்டு. யோசிச்சு பாருங்கள், எப்படி இந்த கூட்டணி சாத்தியமாகும்? திமுக அதிமுகவை அந்த கட்சிக்கு எதிராக பேசி தான் ஓட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி அதிமுகவும் திமுக வரக்கூடாதுன்ற அந்த எதிராக பேசி தான் அவங்களும் ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வருதுன்னா அது காங்கிரஸ் உள்ளே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுதான் மாணிக் தாக்கூர் ஐயா சொன்னார். நாங்கள் முதல்ல அதை சொல்லலை, ஏன்னா கூட்டணி தர்மம் கிடையாது. அது நாங்கள் அதை முன்னாடியே சொல்லிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது, நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி எங்கள் மேலே போடணும்னு நினைக்கும் போது தான் மாணிக் தாக்கூர் அண்ணன் அதை பற்றி விரிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. காங்கிரஸ் என்றைக்கும் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. காங்கிரஸ் பழியை தான் சுமந்திருக்கு தவிர நாங்கள் என்றைக்கும் யாருக்கும் துரோகம் செஞ்சதாக சரித்திரமும் கிடையாது. இதுதான் உண்மை. காங்கிரஸ் எப்போவுமே மக்கள் பக்கம்தான். மக்கள் என்ன விருப்பப்பட்டாங்களோ அதுக்கு நாங்கள் தலை வணங்கி நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் மக்களால் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் கடைசியில் ஆதரவு தெரிவித்தோம். காரணம் என்னவென்றால் பின்வாசல் வழியாக பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக. அதுக்கான வேலைகள், கட்டமைப்பு எல்லாமே நடந்தது. நன்றி.